வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரண தர மாணவர்களுக்கான வரலாறு, அதாவது சிறு குறிப்புகள் தரம் 10 அலகுகளில் இருக்கிற சிறு குறிப்பு விடயங்கள் தொடர்பாக இதில் சில விடயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது தென்மேற்கில் தோன்றிய புதிய ராஜ்யங்களுடைய தோட்டத்தில், அதாவது ஒன்று தம்பதனியா, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை என்ற அதில் தரப்பட்டிருக்கின்றது. அந்த ராஜ்யங்கள் ஒவ்வொன்றுக்கும் அதாவது ஆட்சி செய்த மன்னர்கள், முதலாவது மன்னர் முதலாவதில் போடப்பட்டிருக்கிறது. அதே போல் இறுதி மன்னன் கடைசியாக அதில் கடைசி மன்னனாக தரப்பட்டிருக்கின்றது. இப்போ தம்பதனியா ராசதானிக்குரிய மன்னர்கள் 3ஆம் விஜயபாகு, அதே போல் 2ஆம் பராக்கிரமபாகு, 4ஆம் விஜயபாகு. அதில் 3ஆம் விஜயபாகு தான் தம்பதனிய ராசதானியின் முதல் மன்னன். இறுதி மன்னன் 4ஆம் விஜயபாகு. அதே போல் யாப்பகுவ ராசதானி முதல் மன்னன் 1ஆம் புவனேகபாகு, இறுதி மன்னன் 3ஆம் பராக்கிரமபாகு. அதே போல் குருநாகல் கால மன்னர்கள் 2ஆம் புவனேகபாகு முதல் மன்னன், மற்ற 4ஆம் பராக்கிரமபாகு, 3ஆம் புவனேகபாகு, 5ஆம் விஜயபாகு. 5ஆம் விஜயபாகு குருநாகல் ராசதானியின் இறுதி மன்னன், சவுளு விஜயபாகு என்று சொல்லி சொல்கிறது. அடுத்தது கம்பளை ராசதானி முதல் மன்னன் 4ஆம் புவனேகபாகு, 2 5ஆம் பராக்கிரமபாகு, 3ஆம் விக்ரமபாகு, 4வது 5ஆம் புவனேகபாகு. அதில் இறுதி மன்னன் 5ஆம் புவனேகபாகு. அடுத்தது கோட்டை ராசதானி. அதில் முதல் மன்னன் 6ஆம் பராக்கிரமபாகு, 2 ஜெயபாகு குறுகிய காலம். அடுத்தது 6ஆம் புவனேகபாகு, அதாவது சப்புமல் குமாரன்னு சொல்கிறது. 4 பண்டித பராக்கிரமபாகு, அல்லது 7ஆம் பராக்கிரமபாகுன்னு சொல்லி சொல்கிறேன். 5 8ஆம் வீர பராக்கிரமபாகு. அடுத்தது இறுதி அரசன் தர்மபாலன். அப்போ இதில் கோட்டை ராசதானியினுடைய முதல் மன்னன் 6ஆம் பராக்கிரமபாகு, அதில் இறுதி அரசனாக தர்மபாலன் காணப்படுகின்றான். அப்போ இது தென்மேற்கில் தோன்றிய புதிய ராஜ்யங்களுடைய தோற்றங்கள். தம்பதனிய, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை என்ற இந்த ராசதானிகள். இதில் முதல் மன்னனும் இறுதி மன்னனும் தந்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.